அங்க நம்ம ஹீரோ அவர் வாழ்க்கையில புகுந்து அவர் வாழ்க்கையே நாசம் பண்ணிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இவங்க பேரு ரஞ்சி, அப்பாவோட மனைவி. பொதுவா எல்லாருக்கும் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா சாப்பிட்றது மட்டும்தான் பிடிக்கும்னா அதாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண். இவர் பேரு குப்புங்க, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவரை பத்தி சொல்லணும்னா வேணாங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். கும்மு இருக்காளே, ஐயோ புரியலையே. கட்டி பூட்டிட்டா நீங்க தானா? வேற யார் எதிர்பார்த்த? போங்க. ஆமா, என்ன தனியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, இந்த போட்டோ எடுத்த கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, அத நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏங்க, இவர் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? ஏன் இவர் ஊர்ல விட்டுட்டு நீங்க மட்டும் சென்னைக்கு வந்துட்டீங்க? முதல்ல இந்த போட்டோ தூக்கி வெளில போடணும், இந்த தீனி பண்டாரத்தை திசை திருப்பணும். மாமா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? மாமா உனக்கு ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏன் வாங்கிட்டு வந்தீங்க? ஏன்னா என்னது இது? இல்ல, கொசு கடியால தான் நிறைய நோய்கள் வருதுன்னு டிவில சொன்னாங்க. அதான் உங்களை கொசு கடிக்காம பாத்துக்க சொல்லி எங்க அப்பா இதை சீரா கொடுத்தாரு. கொசு கடிக்க கூடாது, ஆனா உங்க அப்பனுக்கு மூட்டைப்பூச்சி கடிக்கலாம், அதானே? ஓ, கட்டில சொல்றீங்களா? மூட்டைப்பூச்சி கடிச்சா நோய் வருதுன்னு டிவில சொல்லலையே. அப்ப புருஷன் கடிச்சாலும் நோய் வரும்னு சொல்லலையே. நான் உன்னை கடிக்கட்டா? முதல்ல பாலை குடிங்க, அப்புறம். பாலை கொடுத்து பிரேக்க போட பாக்குறான். உட்கார். இப்படியே குடிப்பாங்க? சிந்தாம குடி. ரஞ்சி, உனக்கு இந்த மஞ்சள் கலர் புடவை ரொம்ப எடுப்பா இருக்கு. அப்படியே சொல்றீங்க? எனக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஏன்னா மாம்பழம் மஞ்சள் கலரு, வாழைப்பழம் மஞ்சள் கலரு, பலாசோள மஞ்சள் கலரு, சோள மஞ்சள் கலரு, லட்டு மஞ்சள் கலரு. எல்லாத்தையும் திங்கிற மேட்டராவே சொல்லிட்டு இருக்க. ஆமா, எனக்கு மஞ்சள் கலர்னா உசுரு. எனக்கு மஞ்சள் கலர்னா உசுரு. ஸ்டிக்கர் மட்டும் தான் மீதி இருக்கு. ஏய், என்னடி இது? பின்ன நீங்க பாட்டு கழுவிட்டு இருந்தீங்கன்னா? தீனிக்கல்லி பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி தானே. செல்லாம், அப்படியே மாமாக்கு ஒன்று குடிப்பியா? பரவாயில்ல, வத்தல வாயார எடுத்துட வேண்டியதான். யாரு கதவு வேற எவனோ தட்டுறான்? பொண்டாட்டிய கொஞ்சம் விட மாட்டேன்றானுங்களே. நாய் ஏன் குலைச்சிட்டு இருக்கு? அதே மூட்ல இரு, நான் போய் பார்த்து வந்துடுறேன். என்ன பார்க்க எந்த பண்ணாடா வந்திருக்கான்?
ஐயோ ஐயோ என்னடி கொண்ட விட்டத்துல மாட்டிட்டு இருக்கு. கலரு 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 மஞ்ச மஞ்ச கலரு 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 மஞ்ச மஞ்ச கலரு. அதை ஏன்டா ஆட்டுற? இயற்கைஸ் மாதிரியே ஆடுறானே. பஞ்சு மிட்டாய் மஞ்சளா இருக்கு. வாங்கிடாதரி. சாப்பிடு. வாங்கிட்டா நக்கிட்டா. ஏன் கொடுத்தல வாங்கிட்டு எருமை எருமை. ரஞ்சியை பாக்குறான். சரியில்லையே. எல்லாம் இவ்வளவு சொல்லணும். தாளும் வாங்கி திடுறது இருக்குடி. ஐயோ 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 ஐயோ. சாரி. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? இருக்குடி உனக்கு. சனிய 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 சனிய. ஏண்டி மஞ்சள் கலர் பிடிக்கும்னு அவன்கிட்டயும் சொல்லிட்டியா? கொண்டுருவான். போயிடுறா. ஓகே. ஏய் வாடி. என்னங்க? உனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் நைட்ல என்கிட்ட சொன்னேன். அது எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அல்பம் அல்பம் செவன் கொடுத்தாலும் அப்படியே வாங்கி தின்னு கொட்டணும் வை உன்னை. ஏமா சண்டை போடாம முதல்ல ஊத்துப்பா, நான் வேலைக்கு போறோம். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க. ஏமா ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க மாட்டியா? வேலைக்கு போனதானே கேக்குறேன். ஒரு அவசரத்துக்கு கேட்டா பேச்ச பாரு. அந்த மாதிரி ஒண்ணே சொல்லிட்டு ஊடால வருவீங்க. நாங்க இருக்கிறவங்க எல்லாம் கேனீங்களா? இன்னைக்காவது சீக்கிரம் வேலைக்கு போலான்னு பார்த்தா டலின் இல்லையா? இருமா 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 இருமா. ஏமா இடிக்கு வர? இங்க என்ன கூள ஊத்துறாங்க? இந்த மாதிரி நெரிச்சு என்ன உள்ள தள்ளி விட்டீங்களாடி. அம்மா இருமா. நான் புரிஞ்சிக்கிறேன். யாராவது பீடி கொளுத்தி போட போறாங்க. கிருஷ்ணாயில் பாரு. அட பாவி டாப்பே டூப்பா. இந்தாமா உன் பொக்கிஷல நீயே வெச்சுக்கோ. எடுத்து காலி பண்ணு. சொல்லி விட்டு வெக்கம் இல்லாம சிரிக்கிறாளுங்க பாரு. இவ்வளவு நேரம் காத்து கிடந்தேக்க நான் என்ன வாங்காம போனா எனக்கு ஊத்து பசிச்சே. என்னப்பா பாக்குற? என் கழுதைய பாக்குறேன். என்னது உன் கழுதை என்ன என் மூஞ்சிலியா கிது? ஐயோ அம்மா, ஏன்டா இப்படி இடிச்சு தள்ளுறீங்களோ? ஐயோ என் கூட்ட கலக்கிட்டாளே. ஐயோ கழுத கழுத. ஐயா அது விசாரிச்ச வரைக்கும் தற்கொலை கேஸாவும் தெரியல, மிரட்டல் கேஸாவும் தெரியலங்க ஐயா. என்னாச்சு உன் ஃப்ரெண்டுக்கு?
அவன் ஏன் கழுதுன்னு சொல்றான்? அதுவும் இல்லாம அவன் செல்போன்ல ஒரே நம்பர் தான் இருந்தது, அதுவும் அவன் நம்பர். எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஒரு செல்போன்ல ஒரே நம்பர் இருக்கிற போனு உலகத்திலேயே அவன் தான் இருக்கும். அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். நீ சொல்றத வச்சுதான் அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். சொல்லு, அவனுக்கு என்னாச்சு? டாக்டர், அவன் நடிக்கிறான் டாக்டர். உங்களுக்கு தெரியாது, கழுத நடிக்கிறான் டாக்டர். உட்காரு. என்ன பிரதர், ஒருத்தன் காதல்னா ஓகே, ஒருத்தன் கழுதுனா நடிப்பான். இது நடிப்பு மாதிரி தெரியல. பார், நீ உண்மையை சொன்னாதான் என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். சொல்லு, இது அவன் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. உயிரோ எனக்கு அது பிரச்சனை இல்லை டாக்டர், எனக்கு தேவையில்லை. நான் இப்ப நிம்மதியா இருக்கேன். எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியா இருக்கேன். உயிரோ எனக்கு தேவையில்லை. இந்த பேஷண்ட்டை வேற வார்டுக்கு மாத்த. தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். அவன் கழுதன்னு நடிக்கிறது என் பொண்டாட்டியை பார்க்கதான் டாக்டர். அவன் கழுதன்னு சொல்றது என் பொண்டாட்டியை பார்க்கதான் டாக்டர். அவன் கழுதன்னு சொல்றது என் பொண்டாட்டியை பார்க்கதான் டாக்டர். அவன் கழுதன்னு சொல்றது என் பொண்டாட்டியை பார்க்கதான் டாக்டர். இப்போ இவனை மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்து உங்க வைஃப் அடைய நினைச்சா எப்படி இருக்கு டாக்டர்? உதாரணம் வேணாம், உன் கதையை சொன்னா போதும். டாக்டர், கதை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. நீங்க ஒன்னா அடுத்த வார்டுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரீங்களா? நோ, எனக்கு பேஷண்ட் தான் முக்கியம். இந்த மாதிரி விஷயம்னா உடனே இல்ல எனக்கும் பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். சொல்லுப்பா, உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்னு ஒன்று விடாம சொல்லு. நானும் ஒன்றும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு டாக்டர். நாங்கள் 2 பேரும் ஒரே ஹோட்டலில் தான் வேலை பண்ணோம். நான் பரோட்டா மாஸ்டர், அவன் டீ மாஸ்டர். என் கல்யாணம் வரைக்கும் அவன் ஒழுங்காக தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் போக்கே மாறிடுச்சு. அதை கடிக்கூடாதா? நீ மட்டும் தான் சாப்பிடுவியா? நானும் சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் பரோட்டா சாப்பிட்டோம், ஒன்றா தான் டீ சாப்பிட்டோம், ஒன்றா தான் தூங்கணும். இப்போ மட்டும் நீ தனியாக தூங்குறன்ற. இந்த மாதிரி அவன் தொல்லை தாங்க முடியாம தான் சென்னைக்கே ஓடி அந்த டாக்டர். வந்து 5 நாள் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷமா இருந்தேன். என்ன எல்லார் கண்ணும் இங்க வந்துருச்சு? அடுத்தவன் பொண்டாட்டி கதைன்னா போதுமே. 6வது நாள் இந்த பையன் எப்படியோ என் வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டான் டாக்டர். ஏய் யோடி, என்னங்க? உனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் நைட்ல என்கிட்ட சொன்னேன். அது எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அல்பம் செவன் கொடுத்தாலும் அப்படியே வாங்கி தின்னு கொட்டணும் வை ஒண்ணு. இந்த பொறாமை யார்தான் அழகா? தம்பி, போனவன் உன் ஃப்ரெண்டா? ஆமா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே தம்பி. இப்படித்தான் போன மாசம் பக்கத்து தெருவில் ஒன்ன மாதிரியே ஒருத்தன் புதுசா கல்யாணமாயி பொண்டாட்டியோட ஊர்ல இருந்து வந்தான். உதவி கேட்டு கூடவே அவன் ஃப்ரெண்டும் வந்தான். கொஞ்ச நாள்லயே ஃப்ரெண்டு உள்ள போய் படுத்துட்டான். புருஷன் திண்ணைக்கு வந்துட்டான். திண்ணைக்கு வந்துட்டானா? என்ன தின்ன நொன்னன்றான்? தம்பிக்கு புரியும் நினைக்கிறேன். தம்பி, தின்ன பத்திரம். ஏன் தாத்தா? என்ன 3 பேருமே உள்ள படுத்துக்கலாமே, வீட்டுக்குள்ள இடம் இல்லையா? ஏண்டி 3 பேரும் உள்ள படுத்துக்கலாமா? அங்க என்ன பேச்சு? போ உள்ள வா. ஐயோ இருக்கு இரு. ஒருவேளை இந்த மஞ்சள் கலருக்கு பிறந்தவன் தான் அங்க போயிட்டு இருக்கானோ? கொக்கியே மஞ்சள் கலர் ஆக்கிட்டானே. என் மக்கு பொண்டாட்டியை மாத்திருவானோ? இவனை இங்க வைக்கக்கூடாதுடா, இவனை இங்க வைக்கக்கூடாது. ஐயோ ஐயோ. டேய் எங்கடா இருக்க? People in the back, for the people in the front, for the people in the middle, all the alley wanna bump and everybody who just pay the people Step 1, you wanna dance to the can keeps to resist the beat, feel the rage burn through your feet. It gets deep, take it to the top of the shoe, then you take a chance and move that body. You can't jump when the beat gets rough. Dance with the vibe, get loose. Take the nation with the groove, then we come on, freak it out, the sensation. Body free, generate the foundation. Yeah, a magical mystery thing. Hey, the new astrology. Hey, yeah. Hey, yeah.
பக்கத்துல பாம்பு இருக்குன்னுவாங்களே போயிட வேண்டியதான். டேய் எப்படா வந்த? டேய் 2 நாள் ஆச்சு. நான் வந்து 6 நாள் தான்டா ஆச்சு. இதுல நீ வேற. சரி ஏன் வந்த? உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. ஐயோ டேய், நானே இங்க பொம்மலாட்டம் ஆடிட்டு இருக்கேன், அதுல நீ வேற. பேசாம நீ ஒண்ணு பண்ணு, நீ ஊருக்கு கிளம்பிடுறா. நான் சொல்லும்போது வந்தா போதும். அம்மா தனியா இருக்காங்கல்ல. நீ உடனே கிளம்பு. நில்லு. எப்படி சேராம வந்தான்? டேய் நீ மட்டும் எப்படி சேராம வந்த? குடீஸ் குட்டீஸ் யார கூப்பிடுறான்? குட்டீஸ் செல்லம் வாங்கடா வாங்கடா எந்திரிக்கடா செல்லம். குட்டீஸ்னா இதுங்க வருது. 1 2 3 4 5 6 8 ஊரை விட்டது இருக்கு. பாய் ஃப்ரெண்டு மாதிரி பண்ணி ஃப்ரெண்டுங்க போல. ஒன்றும் புரியலையே. ஏன்டா பழனிக்கு பாத யாத்திரை போற மாதிரி மஞ்சள் கலர்ல வந்திருக்க? ஹலோ ட்ராக் ஸ்டைலரா? டேய் சொல்லுடா. நான் தான் பேசுறேன். நான் சொன்ன மாதிரி தச்சிட்டீங்கல, வந்து வாங்கிக்கிறேன். பதில் சொல்லுடா. டேய் சுருட்ட சொல்றா. குட்டீஸ் அப்படியே பிரிச்சில இருங்க. அண்ணன் அப்படியே பூ போல அப்படி தாண்டிடுறேன். கரெக்டா வரிசையா நிக்குதுங்களே. ஜுஜுபி மேட்ரு. இந்த பண்ணி பாலமும் நல்லா தான் இருக்கு. டேய் இருடா, பயமா இருக்கு. இருடா நானும் வரேன். அண்ணன் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். வாங்கடா வாங்கடா எல்லாரும் வந்து பொரி சோறு சாப்பிடுங்க. சண்டை போடாங்க. டேய் கருப்பு நீ வீட்டு சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. டேய் கருப்பா குண்டுமணி, அழகு ஏய் தங்கமணி வாடா 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 சாப்பிடு சாப்பிடு. சண்டை போடாதீங்கடா. டேய் டேய் பொரிய கொட்டாதடா. பண்ணில கலந்து போறா. டேய் பொரிய கொட்டாதடா. பொரிய கொட்டாதடா. எல்லாரும் சண்டை போடாம சாப்பிடுங்க. Facebookல மீட் பண்ணுவோம். பொரிய கொட்டாதடா. பொரிய கொட்டாதடா சுருட்ட. ஐயோ ஐயோ பண்ணி